சில வார்த்தைகளை சொல்லி அதன் மூலமாய் நாம் தேவ வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். சர்வ லோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்று சொல்லி ஒரு பிரபலமான பாட்டை நீங்க எல்லாரும் கேட்கிறீங்க. அந்த பாட்டை எழுதினவர் என்னுடைய பாட்டனார் அருள்குரு வேதமாணிக்கம் ஐயர் அவர்கள். கல்லுக்கூட்டம் குளச்சல் என்கிற ஊர் பக்கத்துல ஒரு ஹோம் சர்ச் இப்போ இருக்கு. அந்த சர்ச்சில் அவங்க பிரபலமான போதகரா இருந்தாங்க. இன்ப காலமல்லோ ஜெப வேளை, ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்த எக்காலம் உதுவோம் என்று சொல்லக்கூடிய இன்னும் 2 பாட்டு, மொத்தம் 3 பாட்டு அந்த CSI ஞான பாட்டு கீர்த்தனை புஸ்தகத்துல அந்த கீர்த்தனை பகுதியில் இப்பொழுதும் இருக்கிறது. இது எங்க முன்னோர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டது. எங்க அம்மா என்னை பெற்றெடுப்பதற்கு நெய்யூர் என்கிற ஊர்ல ஒரு பிரபலமான மருத்துவமனை இருக்கிறது. அங்க அந்த காலத்துல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போது டாக்டர் சொன்னாங்களாம், உன்னில் தாயை பாதுகாக்க முடியும், இல்லைன்னா பிள்ளையை பாதுகாக்க முடியும், 2 பேரையும் பாதுகாக்க முடியாது. இந்த பிள்ளையை பெற்றுடுங்க, அது டேமேஜ் ஆயிடும் போயிடும், இந்த அம்மா இன்னொரு பிள்ளை கூட பெத்துக்கலாம் இல்லையா என்று சொல்லி அப்படியே அதுக்குள்ள ரெடினஸுக்கு போகும்போது எங்க அம்மா எங்க சித்திமாரெல்லாம் சேர்ந்து இந்த பிள்ளையை சுகமாய் பெற்றெடுக்க உதவி செஞ்சா இதை உமக்கு தந்துருவோம், உங்களுடைய ஊழியத்துக்கு தந்துருவோம் என்று சொல்லி ஒருத்தனை பண்ணி கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணி இருக்காங்க. ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார். 2 பேரை நாங்க பாதுகாக்கப்பட்டுட்டோம். அப்புறம் சர்ச் சவுத் இந்தியா தான் எனக்கு சர்ச் இல்லையா, அங்க தொழுகைக்கு நான் போயிட்டு இருப்பேன். ஒரு குறிப்பிட்ட நாளில் எங்க சர்ச்சில் ஒரு சம்பவம் நடந்துச்சுது. நாட்டையர் அந்த 2ஆம் மணி அடிச்சு ஜெபம் செய்வமாக என்று சொல்லி ஆராதனை ஆரம்பிக்கிற போது அங்குள்ள செக்ரட்டரி அந்த டிகேமார் ஒரு குரூப் முன்னால நீர் ஆராதனை நடத்தப்படும், நீர் தொழுகை நடத்தப்படாதுன்னு பெரிய சத்தம் போட்டு பெரிய குழப்பம் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப குழப்பம் ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு பெரிய சாமிய மற்ற தெய்வங்களை விட பெரிய தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோன்னு வந்தா அது முன்னாலே இது பண்றாங்க. எந்த கோயிலையும் சாமி முன்னால வச்சு சண்டை போட மாட்டாங்க. இல்ல சகராறு இருந்தா வெளியே வாடா பாத்துக்கலாமா, வெளியே நின்று பேசுவான். இவன் என்ன இப்படி பண்ணிட்டாங்க எனக்கு புரியல. இவங்களுக்கும் நாட்டையருக்கும் தகராறு இருந்தோ முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து தாராளமா பேசிட்டு போறாங்க, இல்லைன்னா கமிட்டியை கூட்ட போறாங்க. இது என்ன இப்படி ஆராதனை வேலையில பண்ணிட்டாங்க, எனக்கு அதை சகிக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் பக்தியோடு போன சூழ்நிலையில இதை ஏற்றுக்கொள்ள முடியல. நான் குழம்பி போனேன். நாம கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்ததுனால எங்க வந்துட்டோம், இல்லைன்னா இன்னொரு சூழ்நிலைக்கு போயிருப்போம். தெய்வம் இருக்கிறதுக்கு என்னங்க நிச்சயம், இந்த இப்படி நடக்குமா எல்லாம் சின்ன பையன்ல ரொம்ப குழம்பிட்டேன். அப்புறம் சர்ச்சுக்கு போறது கிடையாது, டோட்டலி ஆஃப். அப்படி சும்மா சுத்திட்டு நடப்பேன், தெய்வம் இல்லைன்னா நினைச்சிட்ட சூழலை. இந்த நிலையில தான் ஒரு உணர்வு என்னோட பேசுது, இங்கே காண்கிற கேட்கிற காரியத்தை வச்சு ஒரு தவறான முடிவுக்கு நீ எப்படி வந்துட முடியும், இந்த தேவனை நீ தேடி பார்த்தோம் அவர் தென்படுவார் எப்படின்னு தெரியலங்க. அப்ப சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் ஒரு வழக்கு என்னன்னா 4 பைபிள் ரீடிங் வாசிப்பாங்க, ஒரு சங்கீதம், ஒரு வேற ஒண்ணு பழைய ஏற்பாடு, ஏசுநாதருடைய 10 வசனம், 10 கொஞ்சம் வசனம் வாசிச்சோம், எல்லாரும் எழும்பி நிக்கணும். அப்புறம் நிருபம் யார்கிட்டயாவது கொடுப்பாங்கல்ல, 4 அங்க போறவங்களுக்கு தெரியும் 4 பைபிள் ரீடிங். அதுக்குள்ள இருந்துதான் செய்தி இந்த குருவானவர் பேசணும். நானும் அங்க பேசியிருக்கேன், அது அப்புறமான காரியம். சரி, இப்படி அவனா நினைக்கிறேன் எல்லாமே இந்த பைபிள்ல தான் இருக்கு அப்படின்னா இதை வச்சுதான் எல்லாம் செய்யறாங்கன்னா நம்ம இதை படிச்சிருவோம். இயேசுனா யார், இவங்க சொல்ற இயேசு யார், ரியல் ஜீசஸ் யார் அப்படின்னு நான் பைபிள்ல படிக்க ஆரம்பிச்சேன். இங்க படித்து புரிந்து கொண்டு அப்படியே போகும்போது எனக்குள்ள ஒரு உணர்வு என்னன்னா, ஏதோ பைபிள்ல இயேசுநாதரும் அவங்க சீஷர்லாம் சொல்றதுக்கும் நம்ம சர்ச் ஆஃப் சவுத் இந்தியால அந்த பாரம்பரியத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது புரிஞ்சது, அதுக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்கிறது மாதிரி, ஏதோ சில டிஃபரன்சஸ் இருக்கிறது மாதிரி ஒரு ஆழமான உணர்வு. ஆனாலும் நான் படிக்கிறேன், எனக்கு தன்னாலே விசுவாசம் வந்துடுச்சு. நான் ஜெபிக்க கொள்ளலாம், பரவாயில்ல, இது கடவுளுடைய வார்த்தை தான், இது சரியா தான் இருக்கணும். சரி, அப்போ ஏசுநாதர் பரமண்டல எங்கள் பிதாவை ஜெபம் பண்ண படிச்சு கொடுக்குறாருல்ல, இப்படியே நான் ஜெபிக்கிறேன். அப்ப நான் ஜெபிக்கும் போது சொல்றேன், இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நான் நல்லா படிக்கிறேன், இன்னும் நான் ஜெபம் பண்ணுவேன், என்னெல்லாம் எனக்கு புரியுமோ அதுல நான் நடப்பேன், தட்ஸ் ஆல். வேற எல்லாம் எனக்கு தெரியாது, எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஜெபம் பண்ணி இப்படியே பைபிள் வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதுமா தொடர்ந்து போறேன். இந்த சூழ்நிலையில தான் எங்க வீட்டுக்கு எங்க சர்ச் பாஸ்டர் ஹவுஸ் விசிட் வருவாங்க. வந்த உடனே எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த பையன் கோயிலுக்கு வர வேண்டாம், நீங்க தான் கொஞ்சம் பேசணும், எங்கிட்ட எல்லாம் பேச முடியாது, ரொம்ப அதிக பிரசங்கின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப நானும் பாஸ்டர் அப்படி பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். பாஸ்டர் கேட்டார், ஏன் சர்ச்சுக்கு வரல? நான் சம்பவத்தை சொன்னேன், நீங்க வர்றதுக்கு முன்ன எப்படி ஆச்சு, எனக்கு மண்டை குழம்பிடுச்சு, அப்புறம் பைபிள் வாசிச்சேன், நான்
அப்படி போறேன். நமக்கு ஏசு தானே பாஸ்டர் முக்கியம்? எஸ் எஸ். இந்த பைபிள் தானே முக்கியம்? ஆமா ஆமா முக்கியம். நான் எப்படி படிச்சேன், நான் இங்க படிச்ச போது புரிஞ்சு கொண்ட விஷயத்துக்கும் நம்முடைய சபை மரபு பாரம்பரியத்துல பாக்குற விஷயத்துக்கும் ஏதோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிற மாதிரி நான் உணர்றேன்னு சொன்னேன். உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்க சொல்ற சரிதான் தம்பி, யார் இந்த பைபிளை படிச்சா, நேரடியா படிச்சா அப்படி ஒரு உணர்வு ஃபீல் எல்லாருக்கும் உண்டா? எப்படியோ ஃபீல் உண்டாகுது. இந்த பைபிள்ல இருக்கிற மாதிரி கரெக்டா யாரும் நடக்கிறது கிடையாது. ஓகே, தென் அப்புறம் சொன்னார், பாருங்க இந்த ஒரு பைபிள் தான் தம்பி இருக்கு, இதை வச்சுட்டு கத்தோலிக்கர்கள் அவங்க மரபு ரீதியில போறாங்க. திஸ் பைபிள் சேம் பைபிள் அண்ட் லுதரன் சால்வேஷன் ஆர்மி அண்ட் அதர் டிவிஷன்ஸ் டினாமினேஷன்ஸ் யூ நோ. ஸோ அவங்க எல்லாம் இது சேம் பைபிள் தான், பட் ஒவ்வொருத்தரும் அவங்க டைப்ல போறாங்க. பந்தக்கோஸ்தக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்ல போறாங்க. ஒருத்தர் எங்க ஐயா இப்படி சொன்னாருன்னு சொன்னாரு, இன்னொருத்தர் எங்க ஐயா இப்படிதான் சொன்ன எல்லாம் பாக்குறது தானே. ஸோ அதை எனக்கு தெரியாதப்போ அது அவர் சொன்னார். ஸோ இப்படி ஒவ்வொன்றுல போறாங்க. நம்ம சபை சிஎஸ்ஐ தானே, லண்டன் மிஷன்ல இருந்து சிஎஸ்ஐ இருக்கும், நம்ம பாரம்பரியத்துல போறோம், தட்ஸ் ஆல். அவங்க எல்லாம் அவங்கவுங்க பாரம்பரியத்துல போறாங்கல்ல, கரெக்டா போறாங்கன்னு சொல்ல முடியாதுதான், நமக்கும் அந்த ரைட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சார். அப்ப நான் கேட்டேன், ஓகே பாஸ்டர், ஒரே பைபிள், எனக்கு தெரியாதுல்ல, சின்னவன் 15 வயசு. அப்படியா பாஸ்டர், ஒரே பைபிளை வச்சு இவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கா? ஓகே சரி, அப்ப எல்லாருமே ஒரே இயேசு இருக்க இடத்துக்கு தான் போகணுமா? என்னங்க சரிதான கேள்வி? எல்லாரும் ஒரே இயேசு இருக்க இடத்துக்கு தான் போகணுமா? ஆமா, ஒரு இயேசு தானே இருக்காரு, ஒரே பரலோகம் தானே இருக்கா, அங்கதான் போகணுமா? சரி, இப்ப இத்தனை பாரம்பரியம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஒரே இடத்துக்கு ஒரே இயேசு இருக்க இடத்துக்கு போனோம்னா இதுல நிறைய பாரம்பரியத்துல எந்த பாரம்பரியத்தின் வழியா போனா கன்ஃபார்மா எந்த பிரச்சனையும் இல்லாம இயேசு ஒரு இடத்துக்கு போய் சேரலான்னு கேட்டேன். பாஸ்டர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணுதான் ஜென்யூனா இருக்கும். அப்ப நான் சொன்னேன், விட்டுருங்க ஓகே. இப்ப நம்ம சிஎஸ்ஐ பாரம்பரியத்தை சேர்ந்தவங்க, நீங்க பாஸ்டர், நான் விசுவாசி. இப்ப நம்ம பாரம்பரியத்துல போனா இயேசு இருக்க இடத்துக்கு கன்ஃபார்மா போலாமா? ஆஸ் ஏ பாஸ்டர் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் யோசிக்கிறார், நோ ஆன்சர். சரி விட்டுடுங்க, அதையும் விட்டுருங்க. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் சொன்னாங்க செஞ்சாங்கலாம், இங்க கொஞ்சம் விஷயம் வித்தியாசமா தெரியுதுல்ல, இந்த பாரம்பரியம் எங்க இருக்குன்னு கேட்டேன். பாஸ்டர் சொன்னார், தம்பி நீ நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உன்னோட பேசுவார். அல்ல, ஆண்டவர் உன்னோட பேசுவார், நீ கற்று நிச்சயித்து கொண்ட வழியில் நிலைத்திரு என்று வேதம் சொல்லுது. நீ அப்படியே நடந்துட்டேன்னு வை, கன்ஃபார்மா இயேசு இருக்க இடத்துக்கு போயிடலாம், கர்த்தர் நீ ஆசீர்வதிப்பார் தம்பின்னு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அல்ல, நான் இப்படியே சர்ச்சுக்கு போறதில்ல, அவர் தான் சொல்லிட்டார்ல, கரெக்ட், வாசிப்போம், ஜெபம் பண்ணோன்னு கன்ஃபார்ம். ஸோ இப்போ எனக்கு +2 எஜுகேஷன் முடிஞ்சிடுச்சு. எங்கள் அம்மா என்ன இன்ஜினியரிங் ஸ்டடி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க விட்டாங்க. ஸோ இந்த சப்மிட் பண்ற விஷயம்லாம் முதல்ல சொல்லலை, இதெல்லாம் நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் சொன்னாங்க. சித்திமாரெலாம் சேர்ந்து நாங்கள் சேர்ந்திருந்து அழுதோம், இப்படி ஒப்பு கொடுத்தோம், அப்புறம் மறந்தோம், அப்புறம் மறைச்சோம், ஒன்றை பிடுங்கி இங்கே கொண்டு வந்திருக்காருன்னு அப்புறம் சொல்லி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்பீடா போயிடுச்சு. செகண்ட் இயர் வந்தோன்னா மீண்டும் ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்னா, இப்படி உணர்வு பேசுது, நீங்க பாக்குறதெல்லாம் மாய. என்னதான் இங்க பாக்குறதெல்லாம் மாய பட்டம், இதுக்கு பின்னால போவாத, நீ இயேசுவை முழுசா ஃபாலோ பண்ணணும், ஃபுல்லி ஃபாலோ ஜீசஸ். கம் ஆன் லிசன், முழுசா இயேசுவை பின்பற்று. திஸ் வேர்ட் நான் நினைக்கிறேன், நான் நாட்டேர் பேரேன், பைபிள் வேற 15 வயசுல இருந்து வாசிச்சாச்சு, எல்லாருமே நாட்டேர் வேற, எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்துட்டா ஐ எம் கோயிங் த்ரூ திஸ் பைபிள், இல்லையா, பைபிள் வழியா தான் போயிட்டு இருக்கேன். இதை விட எப்படிங்க இயேசுவை ஃபுல்லா ஃபாலோ பண்றது? எனக்கு தெரியல. அப்படித்தானே சிந்திப்போம். திருப்பி அதை கொடைஞ்சிக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல. அப்பதான் மீண்டும் சரி, ஒன்ஸ் மோர் எகெயின் ஃப்ரம் தி ஸ்டார்ட், பிகினிங்ல இருந்து பாத்துருவோம். என்னது, இயேசு தானே ஃபுல்லி ஃபாலோ பண்ணோம். இயேசு எங்க பிறந்தார் தெரியுமா? ஒரு சத்திரத்துல, தொழுவத்துல, சரிதானே, முன்னணையில போட்டாங்க. ஓகே, அண்ட் தென் 8வது நாள்ல வர தேவாலயத்துக்கு கொண்டு போனாங்கல்ல, தேவாலயத்துக்கு. ஓகே, அண்ட் தி ஏஜ் ஆஃப் 12, 12வது வயசுல என்ன நடந்தது? அவர் வேத பாரகர் பரிசேர் மத்தியில இருந்து பேசிட்டு இருந்தார் சம்பவம். இட்ஸ் ஓகே. அண்ட் 4th 30 வயசான பிறகு இயேசு எங்க போனாரா? வனாந்திரத்துக்கு போனார்ல. இங்கதான் அடுத்த ப்ராப்ளம். இவர் தேவாலயத்தை விட்டா ஓடி போயிருக்காருல்ல, வனாந்திரத்துக்கு போயிருக்காரு. ஏறக்குறைய என்ன மாதிரி தான் இருந்திருக்காரு, கோயிலுக்கு போல, வேற இடத்துக்கு போயிருக்காருல்ல. எதுக்கு போனாரு? ஞானஸ்நானம் எடுக்க போனாரு. யார்கிட்ட? யோவான்கிட்ட. இங்க வந்தோடனே ஞானஸ்நானம் சர்ச்சில் இல்லையா கொடுப்பாங்க, இல்லையா? எனக்கு 5வது வயசுல சர்ச்சில் கொடுத்தாங்க. இவர் எதுக்கு இந்த சர்ச்சை விட்டு வெளியே போய் ஞானஸ்நானம் எடுக்கணும், இல்லையா? அது யோவான்கிட்ட, அது 30 வயசு, எனக்கு 5ஆம் வயசுல ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இவர் எதுக்கு 30 ஆனாரு? ஸோ அங்க கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அகெயின் நாட்டேர் சொல்ற மாதிரி நம்ம பாரம்பரியம் தான் பின்பற்றாங்கல்ல, சர்ச்சில் பின்பற்றாங்களோ இல்லையா, ஜென்யூன் வேறையா?
சரி, அப்ப ஞானஸ்நானம் என்ன? பைபிள்ல சொல்றது ஞானஸ்நானம் என்ன? நான் படிக்க வேண்டிய நிறைய படிச்சேன். ஒண்ணு முக்கியம் சொல்றேன், ஷார்ட்டா போனோம். அது மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் சொல்லுது. இயேசு தம்முடைய சீஷர்கிட்ட சொல்வார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியையும் என்ன ஆக்கி, இந்த வார்த்தை சரிதானா? சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்க. இதுல வந்தோடனே எகெயின் ஷாக்குடு. எனக்கு இயேசுவுக்கு பக்தனா இருக்கணுங்கிறது தான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன் அது வரைக்கும், ஓரளவு ஐடியா. இந்த இடம் இது என்ன சீஷர் ஆகுதல்னு புதிய வார்த்தை பேசுது, கன்ஃபியூஸ்ட். சோ அது என்ன சீஷராக்கி கொடுக்கணுமா? யோவான் 4:1 சொல்லுது, இயேசு அநேகரை சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தார். ஓகே, கன்ஃபார்ம்டு. அப்ப இந்த சீஷன்னா என்ன? வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் தட் டிசைபிள்னஸ்? ஓகே அப்படின்னு படிச்சா அது யோவான் 8:31-32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா ஏன் சீசனா இரு, மோசேனுடைய உபதேசத்தில் நிலைச்சிருந்தா மோசையும் சீசனா இரு. நான் சொன்னதான் சத்தியம், இதுதான் உன்னை விடுதலை ஆகணும். அல்லேலூயா. அப்ப ஏன் உபதேசம்? அப்போ பைபிள்ல பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, 2 ஏற்பாடு. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப மோசேன்ற சீசனா இருக்கணும்னா அங்க போகணும், இயேசுக்கு சீசனா இருக்கணும்னா இங்க வரணுமா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். 2வது, அதாவது இயேசுவின் உபதேசத்தின்படி நடக்கணும். நான் கட்டளையிட்டு தான் உபதேசம் பண்ணணும், மோசை கட்டளையிட்டு தான் நீங்க உபதேசம் பண்ணக்கூடாது. அப்படிதான் சீசர்ட்ட சொன்னார். நான் சொன்ன வசனம் உங்களை நியாயம் இருக்கும்னு சொல்லிட்டாரு, எல்லாம் வசனம் இருக்கு. ஓகே ஓகே. அப்ப இயேசுனுடைய வசனத்தின்படி நடக்கிறது தான் சீஷத்துவம். அல்லேலூயா. பொதுவா இயேசுவை சந்தோஷப்படுத்தணும்னா நம்ம நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? இயேசுவை பாட்டு பாடுனா ஆராதிச்சு அவர் சந்தோஷப்படுப்பாருன்னா நினைக்கிறாங்க கிறிஸ்தவ கோலத்துல. ஆண்டவர் படிப்பிச்ச ஒரு காரியம் யோவான் 14:15, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிக்கணும். 14:23, ஒருவன் என்னில் அன்பா இருந்தா என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்துல பிதா அன்பா இருப்பார், நாங்க வாசம் பண்ணுவோம். அப்ப இயேசு விட்டு அன்பா இருந்தா என்னங்க செய்யணும்? இது ஒரு பெரிய இஷ்யூ. எனக்கு படிப்பிச்சது அதிகாரத்துல நான் பேசுறேன். உங்களுக்கு இயேசுவின் மேல அன்பு இருந்தா சமயம் கிடையாது, நான் ரொம்ப டீட்டெயில்டா பேசுவேன். உங்களுக்கு விருப்பமான, என் பேர் செல்வின் நெகேமியா, ஃபுல் நேம். யூடியூப்ல ஒரு 700 பிரசங்க இருக்கும், இமே பார்க்கலாம், வேணா யூஸ் பண்ண, எல்லாம் பைபிள் ஸ்டடி தான். ஸோ இப்போ ஷார்ட்டா இருக்கனால போறேன். அப்போ இயேசுக்கு சீஷர் ஆகணும். நம்பர் 1, இயேசுவனுடைய வசனத்தின்படி நடப்பது சீஷத்துவம், அதுதான் அவரை சந்தோஷப்படுத்துறது ஒரு விஷயம். யோவான் 13:15, இயேசு தம்மை விசுவாசித்த 13:15, நான் செய்தது போல செய்யும்படி நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போனேன், என் மாதிரியின்படி செய்தா நீங்க பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் மாதிரியின்படி நடக்கிறது சீஷத்துவம். சரிதானே? வசனத்தை பிடிச்சிருங்க, ஷார்ட்டா. 1 பேதுரு 2:21 கடைசி பகுதி, அவருடைய அடிச்சுவடுகளில் நடந்து வரும்படி அவர் நமக்கு மாதிரியை வச்சுட்டு போனார். சரிதானே? எந்த அளவு மாதிரி? 1 யோவான் 2:6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தது போல நடக்கணும். ஓகே. அப்ப இயேசுவின் வார்த்தையில நடக்கிறது சீஷத்துவம், இயேசுவின் மாதிரியில நடக்கிறது சீஷத்துவம். பழைய மனுஷன் அடக்கம் பண்றது என்ன வேற விஷயம், ஞானஸ்நானத்துக்கு இருக்கு, நான் இப்ப அதுக்கு போல, அது பாஸ்மார் சொல்லுவாங்க. சோ இப்ப எனக்கு ப்ராப்ளம், அப்ப நான் இனி சீஷர் ஆகணும். என்ன செய்யணும்? இதுவரை பக்தனா இருந்திருக்கேன், இனி சீஷர் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப சீஷராகி ஞானஸ்நானம் எடுக்கணும். சோ இந்த 2வது இந்த மாதிரி ஞானஸ்நானத்தை சிஎஸ்எஸ் சபையில கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஞானஸ்நானம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாரு பாஸ்டர்? ஒரு ஞானஸ்நானம் தான் இருக்கு. அவ நான் கேட்கிறேன், இயேசு கொடுத்ததும் அவர் எடுத்ததும் அப்போஸ்தலர் கொடுத்ததும் ஒண்ணுதானே இருக்கு, வேற நிறைய இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க, பாரம்பரியம்னு சொல்லிட்டீங்க. இந்த ஒண்ணு எங்க இருக்கு? இதை எப்படி கொடுக்கறது? அது இப்படி ஒண்ணு இருக்குது, நாங்க திருத்த முடியாது. அப்ப நீங்க திருத்தாட்டா நான் என்ன திருத்துவேன்? அவ்வளவுதானே. நீங்க உங்களை திருத்தல, நான் என்ன திருத்துவேன்? தட்ஸ் ஆல். சரி, இப்ப என்ன பண்றது? இப்ப இந்த ஞான ஸ்நானம் பெந்தெகோஸ்தே சபையில தான் கொடுப்பாங்க. சோ எனக்கு புரிஞ்சுட்டேன், அவங்க குழந்தைகளுக்கு கொடுக்கப்படாது, இதுதான் கொடுக்கணும், எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு, நமக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு ப்ராப்ளம், நான் இப்போ அந்த சபைக்கு போகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒவ்வொருத்தராக கொஞ்சம் இங்கே ஊரில் 2 சபைகளுக்கு போகிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள கவனிச்சேன், அவங்க எப்படி புதுசு இல்லை, எல்லாம் ரொம்ப கவனமாக தான். ஒரு சபைக்கு போகிறவன் இன்னொரு சபைக்கு போகிறவனை முகத்தில் பார்த்து பிரைஸ் லாட் சொல்ல மாட்டேங்கிறான். எனக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா இது, நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களா இருந்தோம், என்னுடைய சீஷர்ல இருந்து எல்லாரும் அறிஞ்சு கொள்ளுவாங்க. சீஷத்துவத்தின் 1ஆம் பாடு அன்பு. சத்துருவன் சிநேகின்னு சொல்லியிருக்குல்ல, யூதாஸ்கிட்டே சிநேகிதன் கூப்பிட்டார்ல. அப்ப கூடுதல் குறை இருந்தாலும் ஏன் இவ்வளவு போறாங்க புரியல. அண்ட் செகண்ட்லி, இந்த சபையார் அந்த அது வஞ்சிக்கிறாவையுமாங்க, அவன் இவனை வஞ்சிக்கிறான். அப்பா, இது அடுத்த ப்ராப்ளம். எங்க ஒரே ஆவி, ஒரே கிறிஸ்து, ஒரே தேவன், ஒரே ஒன்றுதானே இருக்கு, மொத்தம் எத்தனை இருக்கும்? இது அடுத்த ப்ராப்ளம். நாட்டே சொன்ன மாதிரி இதுவும் பாரம்பரியம் தான் போல இருக்கு. பயந்துட்டு எகெயின்
ஆண்டவரே நான் என்ன செய்ய, எல்லாம் சரியா தான் இருக்கு, இயேசுவை ஃபாலோ பண்ண இட்ஸ் ஓகே. ஆனா இப்ப எங்கதான் நான் போறது இப்படி இருக்கு இல்லையா? இப்படி இருக்கும்போது காஞ்சரக்கோட்டில் கிருபாசன கிறிஸ்துவன் சபைன்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு, பெந்தேகோஸ்தே ஸ்தாபனம். அவனுடைய ஸ்தாபகர் சாது ஏசாசன் காஞ்சரக்கோட்டு சாதுன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டவங்களுக்கு தெரியலாம். 2000 மரித்து போனார். அவர் அந்த காலம் காசை கையில தொட மாட்டார். எப்படியா காசை கையில தொட மாட்டார், போயிட்டே இருப்பார். சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவார், காணிக்க கூட வார யாராவது வாங்குவாங்க, இவர் வாங்க மாட்டாராம். எனக்கு அதை கேட்டோன்னு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் பிச்சை கேட்டா வெள்ளியும் பொண்ணு என்ன இடத்துல இல்லை, அல்ல இல்லையா, பொய் சொல்லல. அப்ப அது மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு இன்னைக்கு வர டில் நவ் எனக்கு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த ஏசுனாருடைய வார்த்தையிலும் அப்போஸ்தலருடைய வார்த்தையிலும் இல்லாத விஷயத்தை நான் எடுக்க மாட்டேன். எனக்கு இதுக்கு சாதகமா இருந்தா நீங்க பல ஏற்பாட்டுல இருந்தாலும் எடுத்துக்குவேன், பாதகமானதை நம்ப மாட்டேன். எந்த பிரசங்கம் பண்ணாலும் நெவர், அது பெரிய விஷயம். சோ அது மாதிரி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு சொல்லி அவரை பார்க்கணும் ஒரு ஆசை உண்டாச்சு. நான் அவரை பார்க்க போயிட்டேன். அவருடைய ஆலோசனையின்படி இயேசுவின் மாதிரிப்படி எனக்கு கிருபாசன கிறிஸ்துவன் சபையிலே ஞான ஸ்நானம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எனக்கு திருமணம் நடந்தது. அந்த வருஷமே எனக்கு பரிசுத்தாவின் வல்லமை கிடைச்சது. அப்புறம் நான் எதிர்பாராம ஒரு சூழ்நிலையில அந்த சாது, அவரை எப்பவும் பார்க்க முடியாது, அவர் பரதேசியா சுத்திட்டு நடப்பார். ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன்ல நான் அவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப நான் இப்படி போறேன், அவர் அங்க அந்த திண்ணையில இருக்காரு. அங்க இருந்து, நீ ஒரு சுவிசேஷ பிரசங்கியார் இல்லையா, நீ தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவைகளையும் இன்னும் கற்றுக்கொள்ளுகிறவைகளையும் எல்லா இடத்துலயும் பேசணும், தைரியமா பேசணும், நீ போய்கிட்டே இரு, உனக்கு இடம் தேவன் ஆயத்தம் பண்ணுவார், அங்கெல்லாம் பேசுன்னு சொல்லி சுமார் 35 வருஷங்களும் இங்க தமிழ்ல அவட மலையாளத்துல கேரளத்துல சம்சாரிக்கணும். அங்கே சுற்றி கொண்டு தெரியான்னு அப்படியாக உங்க முன்னால வந்தேன். ஹலோ இல்லையோ, ஆமா பல இடங்கள்ல பேசியிருக்கேன். ஓகே, அவ போறோம்னு நினைக்கிறேன்ல. சரி, அப்ப சிவன் வசனத்துல மாதிரியில சீஷத்துவத்துல வாங்க, அடுத்த லெவலுக்கு போவோம். சோ இப்போ யோவான் 10:27-28, யோவான் 10:27-28, என் நாடுகள் ஏன் சத்தத்துக்கு தான் செவி கொடுக்கணும், அந்நிய சத்தத்தை கேட்கப்படும், அவ எனக்கு தான் பின் செல்லணும், வேற யாருக்கு பின்னாலே போகப்படும். அவைகளை தான் நான் அறிஞ்சிருக்கேன், அவைகளை என் கையில வச்சிருக்கேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போக விட மாட்டேன், ஒருவனை என் கையில இருந்து பறிச்சிட நான் விட மாட்டேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அல்ல, நாம இயேசுவின் சீடர்களாய் அவருடைய வார்த்தையில நடக்கணும், அவர் மாதிரியில நடக்கணும். நான் எல்லா டினாமினேஷன்ஸ்லயும் பேசுறேன், கேத்தலிக் கிறிஸ்மேட்டிக் சென்டர்ல பேசியிருக்கேன், சிஎஸ்ஐ சூழ்நிலையில பேசுறேன், வசனம் சொல்றேன், அண்ட் பெண்டிகாஸ்டல் டிவிஷன்ஸ் ஆல் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கோ பேசுறேன், திருப்பரசன் முதல் கன்வென்ஷன் ஊழியர் கூட்டம் எங்க எல்லாம் பேசுறேன். எல்லாருக்கும் ஒரே செய்தி தான், நம்ம எல்லாரும் ஒரே இயேசுவனுடைய மந்தை மேய்ப்பர்கள். அல்ல, ஒரே இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சீஷத்துவத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கோம். டினாமினலிசம் ஐடியாஸ் வித்தியாசம் இருந்தாலும் நீங்க இதை படிச்சீங்கன்னா இட்ஸ் ஓகே, எல்லாம் சரியாயிரம்ல. எனக்கு தந்ததான் நான் சாட்சியா சொல்ல அனுமதி பெற்றிருக்கிறேன். நல்லது. இப்போ அப்ப இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ள இருந்தோம். யோவான் 14:15-16, ஒருவன் என்ன அன்பா இருந்தோம், என் வசனத்தை கடைபிடிச்சோம், நான் அவனுக்கா பிதாவின் இடத்துல ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு ஜெபம் பண்ணுவேன்? பிதாவிடத்துல ஜெபம் பண்ணுவேன். எதுக்கு? சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அவர்களுக்கு கொடுக்கும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இங்க நீங்க புரியணும், இந்த பரிசுத்த ஆவியெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவி யாருக்கு கிடைக்கும்னா, எகைன் சொல்றேன், இது இயேசுவின் சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்ல, இயேசுவின் பக்தர்களுக்கு கிடைக்காது. நான் டீட்டெயில்டா சொல்லிடுவேன். அது இயேசுவை பல ரீதியில பக்தர்லாம் வச்சிருக்கிறான், வரல மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம். என்ன பயன்படுத்தலாம்? முன்னால வந்துடுது இல்ல. சில இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலுவை நட்டு இருக்கிறாங்க, இயேசுவின் படம், பல மாதிரியான இமேஜஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, ஆராதனை, இயேசுவின் ரத்தம் அப்படிலாம் ரொம்ப யூஸ் பண்ணிலாம் ஜெபம் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, சுத்தி இருக்கிறாங்க. எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறேன்னு கேட்டா, புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு. எதுக்கு புதுமை நடக்கணும்? கட்டறணும், பேய் போகணும், நோய் தீரணும், அதுக்கு சுத்தி இருக்கிறோம். ஓகே, இதுக்கு என்ன பேர் சொல்லுவீங்க? எங்க ஊர்ல குருசடின்னு சொல்லுவோம், சரிதானுங்களா? ஓகே, இனி மறுபக்கம் வானத்தின் வாசல், கூடாரம், கோபுரம் அப்படிலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அங்கேயே இயேசுவின் ரத்தம், அற்புதங்கள் செய்கிறவர் நடுவில் இருக்கிறார், பாட்டெல்லாம் நடக்குது. எதுக்கு செய்றீங்க? புதுமை நடக்கணும் பிரசங்கியாரு. பேய் போகணும் இல்ல, கட்ட அரணம் இல்ல, நோய் சுகமானங்கள்ல. என்ன நினைக்கிறீங்க? அது கத்தோலிக்க குருசடி, இது பெந்தேகோஸ்தே குருசடி. என்ன நினைக்கிறீங்க? நீங்க புரியணும், சபைங்கிறது குருசடி கிடையாது. அற்புதம்லாம் ஆண்டவர் செய்யறாருங்க பயணம். நீங்க அற்புதம் மத்த 7:21, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்துக்கு போக முடியும். நாமத்துல பேய் விரட்டுவான், நோய் சுகமாக்குவான், தீர்க்கதரிசனம் சொல்லுவான், உருட்டுவான், புரட்டுவான், ஒரு வயலும் இங்க வரமாட்டார், அக்கிரம செய்கிறேன்னு சொல்லிட்டார். அப்ப அற்புதங்கள் உங்களுக்கு நடந்ததுனால யாரும் பரலோகத்துக்கு போக முடியும். அதை நீங்க மனசுல வைக்கணும்.
உங்களுக்கு அற்புதம் செய்து ஆண்டவர் அவரை விசுவாசிக்கும்படி வாய்ப்பை தந்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் செய்தியை சுவிசேஷத்தை தந்தா நீங்க இயேசுக்கு சீசர் ஆயிரணும். இல்லையா? இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பக்தத்துவத்துக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சு இல்லையா? நீங்க சீசராய் ஞானஸ்நானம் எடுத்து அல்ல லெவலுக்கு போனோம். சரி, இப்போ சீசத்துவத்தின் எல்லைக்கு நீங்க சப்மிட் பண்ணா மட்டும்தான் இயேசு சொல்வார். ஏன்னா என் வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்தீங்கல்ல, எனக்கு சீசராகளுக்கு சப்மிட் பண்ணீங்கல்ல, உங்களுக்காய் பிதாவின் இடத்தில் நான் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியை அனுப்புவேன். அல்ல அடுத்த ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த பரிசுத்த ஆவியை இயேசுதான் நமக்கு அனுப்பி வைக்கிறான். நீங்கள் யோவான் 14:6 தானே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், என்னால இல்லாமல் ஒருவன் பிதாவின் இடத்தில் வரான். ஏன்னா இன்னைக்கு இருக்க கிறிஸ்டியன் என்வாரன்மெண்ட்டுக்கு நான் செய்தி சொல்லணும். அப்போ யாரும் பிதாவினத்தில் போனோம்னா நானே வழி, என் வழி இல்லாம போக முடியாது. நம்புறீங்கல்ல? இப்ப பிதாவினிடத்துல இருந்து ஏதாவது இங்க வரணும்னால அவர் மூலம் தான் வரணும். சரிதானே? இங்க அங்க இதுதான் பாயிண்ட் இஸ் திஸ். இயேசுதான் பரிசுத்த ஆவியை அனுப்பி வைக்கிறவர். இதை மனசுல வச்சிடணும். அது யோவான் 15:26 பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறவருமாகிய பரிசுத்த ஆவின்னு சொல்லி இருக்கு. நான் தான் அனுப்பணும். நமக்கு இயேசுதான் அதை அனுப்பணும். அது அன்னைக்கு அப்படிதான், இன்னைக்கு அப்படிதான். அல்ல அதனாலதான் இயேசுவின் சீஷத்துவத்தை சொல்றோம். வேற யாரும் தர முடியாது. இது முதல்ல நீங்க மனசுல வைக்கணும். அப்ப சீஷத்துவத்துக்குள்ள வரும்போது ஓகே, ஒரு விஷயம் வருது, ரொம்ப பேசி வந்துருக்கு. ஏன்னா இந்த நாட்கள்ல ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். நான் பேதுருவின் மறு அவதாரம், யோவானின் மறு அவதாரம், பவுலு, யோவானு, பேதுரு, அனனியா எல்லாம் கை வச்சாங்க. அப்ப பரிசுத்தாய் ஒரு இஷ்யூ இருக்குல்ல, நாங்களும் அதுக்கு மறு அவதாரம் வந்திருக்கோம், அதனால நாங்க ஆவி கொடுக்குறோம்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. இதுல பெரிய டேஞ்சர் இருக்கு. ஏன்னா அது ஒரு சின்ன விளக்கம் விளக்கிறேன். லூக்கா 21:49 நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரை எரிசல இருங்க. எங்க இருந்து வர்ற ஆவி? உன்னதம். இது ரொம்ப முக்கியம். மேல் வீட்டுல இருந்தாங்க, பரலோகத்திலிருந்து ஆவி வந்தது உண்மை. இப்ப இந்த விஷயத்தை வச்சு அநேகர் சொல்றாங்க. ஒரு விஷயத்த நான் சொல்லணும், ஏன்னா நான் ஊழியர் கூட்டங்கள்ல இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கணும். யாராவது அப்படி சொன்னா, நான் ஆவி கொடுக்குறேன், கை வைக்கிறேன், உருட்டி போடுறேன், புரட்டி போடுறேன்னு சொன்னா, முதலாவது நீங்க புரியணும், அந்த பேதுருனுடைய உபதேசம் இந்த ஆள்கிட்ட இருக்கான்னு நீங்க பார்க்கணும். சரியா? ஓகே. அந்த பவுலுக்கு உபதேசம் இந்த ஆள்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். அந்த யோவானுக்கு இயேசுக்கு மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். நிச்சயமா இருக்காது. அல்ல இப்படி துணிகிறவங்கள்ட்ட இருக்காது. நாங்க கூட துணிய மாட்டோம். பேய் வரட்ட கைய வைப்போம், நோய்க்கு சுகமாக கைய வைப்போம். ஆனா பரிசுத்தாய் கொடுக்கறதுக்கு எனக்கு துணிச்சல் வரல. அல்ல எனக்கு நான் நிறைய அனுபவம் இருக்கு. இப்ப நான் ஷார்ட்டஸ் அது எல்லாம் படிப்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு அனுபவத்துல எனக்கு ஆவி தந்த விஷயத்திலே படிப்பிச்சார். சரி, இதுல நாங்க துணிய மாட்டோம். இது அவர் தேவன் ஆவி. யோவான் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறாருங்க. ஆவினா என்னது? பரலோகத்தின் தேவன். 1 Corinthians 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கு, நீங்க அந்த ஆலயம். பரலோகத்தின் தேவனை நான் எப்படி கொடுக்கறது? இல்லையா? அந்த ஆவி எப்படி கொடுக்க? அது ஏசு தான் செய்யணும். அவருக்கு மட்டும் தான் அந்த அதிகாரம். நாங்களா உங்களுக்கு தயார்படுத்தும் இருதயங்களை பார்க்கிற தேவன். ஓகே, நான் வர்றோம். இப்ப அந்த பரிசுத்த ஆவி எப்படி பரலோகத்திலிருந்து வருதுன்னா, ஒண்ணு இயேசு அதை அனுப்புனாருன்னு சொல்லிட்டு அவருடைய சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்கிறதுதான் இந்த ஆவி கிடைக்கும். ஒரு வேளை அது பிரசங்காரே இப்ப இயேசுவும் அப்போஸ்தலரும் சொல்ற சீஷத்துவத்துக்கு அர்ப்பணிக்காம இருக்கிறவங்களுக்கும் ஆவி கிடைக்குதான் இல்லையா? அந்நிய பாஷை பேசுறாங்கல்ல, ஒரு இஷ்யூ இருக்கு. கொஞ்சம் பிராக்டிகலா நான் பேசணும் உங்களுக்கு. அந்த சாதி ஏசாசன் அவர்கள் எனக்கு அந்த ஊழிய அழைப்பை சொல்லும் போது ஒரு காரியத்தை சொன்னாங்க. டேய், பிசாச அந்நிய பாஷை பேச பாத்துக்க. எப்படி எனக்கு சொன்னாங்க, சில வார்த்தை சொன்னாங்க, எனக்கு ஜெபம் பண்ணி விட்டாங்க. அதுல சொன்ன ஒரு வார்த்தை, பிசாச அந்நிய பாஷை பேச பாத்துக்க. எனக்கு அப்ப புரியல, நான் சின்னவன். இப்ப பிசாசு அந்நிய பாஷை பேசினா இது பரிசுத்தாய் பேசுதா, பிசாசு பேசுதான்னு எப்படி தெரியும்? நாங்க குழம்பிடுவோம்ல. அந்த மனுஷன் கொஞ்சம் கோவக்காரன், தெரிஞ்சவருக்கு தெரியும். சோ அப்படியா ஐயா அவனை விட்டுட்டோம். பிறகு பார்த்தா இதுதான் நடக்கு. ஒரு சம்பவம் மட்டும் சொல்றேன். கன்னியாகுமரி பக்கம் ஒரு வீட்டு கூட்டத்துக்கு நான் ஒரு பிரசங்கம் பண்ண அழைக்கப்பட்டதே. ஒரு பிரசங்காரனை கூட்டிட்டு போனார். போன கதவெல்லாம் அடைச்சிட்டோம். அது கத்தோலிக்க சபை பக்கம், அங்க யாரும் போகக்கூடாது. ஸோ முதல்ல ஒரு ஆராதனை நடந்தது. அந்த வீட்டம்மா துள்ளி குதிச்சு அந்நிய பாஷை பேசினாங்க. அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் இருக்கிறேன். நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன், கத்தோலிக்க சபைக்கு பக்கத்துல அந்த அனுபவம் வந்திருக்குமோ, அப்படி வந்திருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அடுத்தது நான் தான் பேசணும். அதுக்கு ஆண்டவர் வசனம் என்ன தரணும்னா, மத்த 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்க. தேவ ராஜ்யத்தை தேடுங்க. தட்ஸ் தி பாயிண்ட். அப்ப தேவ ராஜ்யத்தை தேடனா நாங்க ஒண்ணு அதுக்குள்ள இல்லையா? வேற ராஜ்யத்துல இருக்கமா? ஆமா, அதான் இப்பிரபஞ்சத்தின் தேவனானுடைய ராஜ்யம். அது 2 Corinthians 4:4, எபேசியர் 2:2 சொல்லுது. ஆகாயத்து அதிகார பிரிவு ஆவிக்கேற்றபடி உலக வழக்கத்தின்படியாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். ஓ, அப்ப இங்க ஒரு ராஜ்யம் இருக்கு, சாத்தான் ராஜ்யம். இந்த ராஜ்யத்துல இருக்கவங்க அந்த தேவ ராஜ்யத்தை தேடணும் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் செய்தி சொல்லியிருப்பேன். இப்ப புரியுதா நான் சொல்றது?
2 நிமிஷம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே பேசிட்டு இருந்தா அந்த அந்நிய பாஷை பேசி கை கால் உதறி ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாங்கல்ல, அந்த தாயார் அங்க இருந்த கையை முறைக்க சொல்றாங்க, டாய் நான் யாருன்னு தெரியுமாடா. எப்படியும் நான் சொன்னேன், நீ யாருன்னு தெரியும், நான் விரும்பல. ஓடி போய் அது சர்ப்ப மாதிரி நெளிஞ்சு தரையில விழுந்து வாமிட் பண்ணி ஓடி போச்சு. அல்ல இல்லையா, நிறைய இருக்கு, ஒண்ணுதான் சொன்னேன், நேரம் இல்லை. அதனால அந்நிய பாஷை பேசுற ஆவியெல்லாம் பரிசுத்த ஆவி நம்பப்படாதுன்னு சொல்லிட்டார். ஏன்னா பிசாசு முன்னாள் நான் தூதர் பாஷைகளையும் மனுஷர் பாஷைகளையும் பேசினாலும் வசனம் இருக்குல்ல, வசனம் எடுத்தா நேரம் போயிரும். அப்ப பிசாசு முன்னாள் தூதன், தள்ளப்பட்ட தூதன், அவன் தூதர் பாஷை பேசுறான். தமிழ்நாட்டுல பேவரட்னா தமிழ்ல பேசுறது, கேரளத்துல போனா மலையாளத்துல சம்சாரிக்கிறது. அப்ப பிசாசுகளுக்கு இல்லையோ அங்கே ஆமாமா எல்லா பாஷையும் அதுக்கு தெரியுது இல்ல. ஓகே, இதெல்லாம் பேசுறதுக்கு எதிர் கிடையாது. உங்களோட நான் அதிகமா பேசுறேன், அதுக்கு தேவனை துதிக்கிறேன். ஆனா இது மட்டும் அடையாளம் கிடையாது. அது மாதிரி குறி சொல்லுறது இல்ல, வெளிப்பாடுலாம் சொல்றாங்க. வெளிப்பாடு தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக போல சோதிச்சு பார்த்து சரியானதை படிச்சிருக்கணும்னு சொல்லுது. ஆனா அப்போஸ்தலர் 16:16 குறி சொல்லுகிற ஆவியோட ஒரு ஸ்திரீ இருந்தா ரோட்டங்கரையில நின்று இவர் தேவனுடைய ஊழியக்காரர் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் சத்தம் போட்டால்ல, அப்படி அநேக நாள் செய்தால்ல, பவுலையும் சீலாவையும் கொஞ்ச நாள் ஏமாத்தினால்ல, அதுதானே உண்மை. அப்புறம் தான் அவருக்கு பிளாஷ் ஆச்சு, இது என்னடா இவர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறவர்கள் சத்தம் போடுகால தவிர இவ ஒரு நாள் ரட்சிக்கப்படுற மாதிரி இல்லை. ஆண்டவ மாதிரியே ரட்சிக்கப்படுவதுக்கு என்ன செய்யணும்னு வந்து காலில் ஆகும் ரசாலக்காரன் உழுறான், இவன் ஒரு நாள் அந்த இடத்துக்கு வர்றதில்லை. இதான் அந்த நுட்பம், ரொம்ப ஆழம். இது ஆவியானவர் பேசுறாரு. ஓகே, விரட்டினார், ஏசு நாமத்துல ஓடி போகும், அப்படி போயிடுச்சு, பூரா அடி கிடச்சு. ஓகே, அதனால இந்த குறி சொல்றது அந்நிய பாஷை வச்சுட்டு இந்த பரிசுத்த ஆவின்னு முடிவு பண்ணக்கூடாது சபையார் இப்போ இன்னைக்குள்ள சிச்சுவேஷன் டேஸ். அதனால தீர்க்க தரிசனத்துக்கு எதிராக போகல, அந்நிய பாஷைக்கு எதிராக பேசல, எல்லாம் சோதிச்சு பார்க்கணும். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாய் சொல்ல கிடவன். விசுவாச பிரமாணம்னா இயேசு அப்போஸ்தலன் கொடுத்த அஸ்திவாரம், அது வர்றோம் சரியா, அதுக்கு ஏற்ப இருக்கான்னு பார்க்கணும். பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக பேசுறானா கதை பேசுறானான்னு பார்க்கணும். நாங்க ரொம்ப டீட்டெயில்டா சொல்லிடுவோம், நீ ஏமாந்துடாத, சபை தானே. சரி, ஓகே. அப்போ இவ பரலோகத்துல இருந்து அந்த ஆவியை இயேசுதான் என்ன பண்ணும், அப்படி சீஷத்துக்கு உள்ள இருந்து அவர் அனுப்புவார். இன்னொரு இம்பார்ட்டன்ஸை சொல்லணும், அது 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 நீங்கள் அப்போஸ்தலர் 5:32 தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. நீங்க நல்ல கவனிங்க. நீங்க வந்து நான் 4 தலைமுறை கிறிஸ்தவன், நான் சொல்லிட்டேன் நான் கிறிஸ்தவன், ஆமா இது மாதிரி நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் நாங்க கிறிஸ்தவர்கள், நாங்க தேவ பிள்ளைகள், நாங்கள் இயேசு விசுவாசிக்கிறனால தேவ பிள்ளை ஆயிட்டோம், அப்படி இப்படின்லாம் வசனத்துல உள்ள பல விஷயம்லாம் நீங்க சொல்வீங்க, எல்லாம் சரிதான். பட் ஹியர் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம வந்து தேவ பிள்ளைன்னு சொல்றதுனால நீங்க யாரும் தேவ பிள்ளை ஆக முடியாது. அது நீங்களும் சரிதான், மற்றவங்களும் சரிதான். எப்ப தேவ பிள்ளை ஆவீங்கன்னா பரலோகத்தின் தேவன் நம்மை தேவ பிள்ளை என்று அங்கீகாரம் கொடுக்கணும், அல்லேலூயா, சாட்சி கொடுக்கணும். இயேசு ஞான ஸ்நானம் பெற்ற கரையின போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறார்னு சொன்னார்ல. அவர் பரிசுத்த ஆவியானவர் பிறந்தாரு, 12 வயசுல தேவாலயத்துல எல்லாம் நின்று பேசினார்ல, அவருக்கு தேவனுடைய சாட்சி தேவைப்பட்டது. அல்லேலூயா, நல்ல புரியுங்க, அவருடைய சாட்சி. இந்த சாட்சியை தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 5:32 தானே, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவி சாட்சி. தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா, இயேசுவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிஞ்சா, இயேசுவின் சீஷத்துவத்துக்கு கீழ்ப்படிஞ்சா பரலோக தேவன் ஆவியை கொடுத்து சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. கீழ்ப்படியாம இருந்தா அதான் எபேசியர் 2:2 ஆகாயத்து அதிகார பிரபு உலக வழக்கத்தின்படி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் பிதா சித்தத்துக்கு கீழ்ப்படியாம நடக்கிறவங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அல்லேலூயா. பரலோக தேவனுக்கு கீழ்ப்படுகிறவருக்கு பரலோக தேவனுடைய ஆவி, கீழ்ப்படியாதவர்களுக்கு உலகத்தின் ஆவி, இல்லைன்னா சாத்தானுடைய ஆவி. சரிதானுங்களா? சரி. அப்போ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்போஸ்தலர் 15:8 இருதயங்களை பார்க்கிற தேவன் அதை விசுவாசத்தினாலே சுத்தமாக்கி பரிசுத்த ஆவியை தந்து சாட்சி கொடுத்து அவர்களுக்கு நமக்கும் வித்தியாசம் இல்லாதபடி செய்தார். அல்லேலூயா. எல்லாம் கவனிக்கணும். ஒரு பால் வாங்கணும்னா பாத்திரத்தை கழுவி காய வச்சு வாங்கணும், இல்லைன்னா பால் தெரிஞ்சிடும். வீட்டுல ஒரு வேஸ்ட் வாட்டர் விடுறதுக்கு காடிப்பானேன்னு சொல்லுவோம் எங்க ஊர்ல, அதை என்னைக்காவது கழுவுனா உண்டு இல்ல. நீ கழுவப்பட்டா பரிசுத்த ஆவி வரும், அசுத்தமா இருந்தா அசுத்த ஆவி வரும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சும்மா கை கால் உதறதுனால மட்டும் வர்ற விஷயம் இல்ல. அதான் ஞான ஸ்நானம் பெற்று பாவங்கள் போக கழுவப்படு சொல்லி இருக்குல்ல. பவுல்கிட்ட சொன்ன செய்தி அனனியா சொல்றான். சரி, கழுவப்படாம நீ இயேசுவின் சத்தம் போட்டா அசுத்த ஆவி வரும். கழுவப்பட்டு ஆண்டோடைய சீஷத்துவத்துக்கு ஒப்பு கொடுத்தா அவர் பரலோக ஆவி அனுப்பார். அல்லேலூயா.
இல்லைன்னா சிக்கல் வரும். இது முதல் விஷயம். அப்போ பரிசுத்த ஆவினால முத்திரை, அது எபேசியர் 1:13 பரிசுத்த ஆவினாலே முத்திரை போடப்பட்டீர்கள். அது என்னது? நாம் பரலோக தேவனுடைய பிள்ளைகளுங்கிறதுக்கான ஐடி பரிசுத்த ஆவி. இல்லையா? நீங்க எந்த ஞானசானம் அங்க அந்த சபை இந்த சபை எங்கேயும் எடுத்துட்டு போங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பரலோக தேவன் உங்களுக்கு சாட்சி சொன்னாரா, உங்களுக்கு முத்திரை தந்தாரா, ஐடி தந்தாரா? அல்லேலூயா. எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாளுக்கெட்டு முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தா சொல்லிருக்கல. ஓகே, இது இருக்கான்னு பாத்துருங்க. இல்லைன்னா நீங்களே ஆண்டவர்கிட்ட கேட்டு அழுது தொழுது அந்த இருதயத்தினுடைய தகுதி. ஏன்னா சொல்லிடணும், பிராக்டிகலா சொல்றது தானே ஊழியர் கூட்டத்திலே. நீங்க ஞான ஸ்நானம் அது யோவான் சொல்றான், நான் தண்ணீர்னால் ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். அப்போஸ்தலர் 1:5 நீங்கள் தண்ணீர்னால் ஞானஸ்நானம் பெற்றீர்கள், சில நாட்களுக்குள்ளே அக்கினினால் ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அப்ப பாஸ்டர் மாதிரி தண்ணி ஞானஸ்நானம் கொடுப்பாங்க, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தை இயேசு கொடுக்கணும். இல்லையா? இந்த வேறுபட்டு புரியுது இல்ல? தண்ணி ஞானஸ்நானம் கொடுத்திருந்தாலும் எடுத்திருந்தாலும் ஆண்டவருக்கு உனக்கு பேர்ல திருப்தி இல்லைன்னா அவர் பரிசுத்த ஆவியை அனுப்ப மாட்டார். இப்ப புரியுதா? இதுதான் ப்ராப்ளம். வருஷக்கணக்கா ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி பரிசுத்தாவி கிடைக்கலன்னா சம்திங் ராங் அங்க இருக்கு. ஆமா, எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுப்பா, உன்னை பற்றி ஆண்டவருக்கு இன்னும் திருப்தி வரல. நீ ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீ சபைக்கு வந்திருக்கலாம், நல்ல சூழ்நிலை வந்து போலாம், ஓகே. ஆனா ஆண்டவருக்கு உன்னை பற்றி திருப்தி வரல. இப்ப புரியுது இல்ல? அது வந்தாதான் அவர் இந்த ஆவியை உங்களுக்கு அனுப்ப முடியும். நான் பேசிக் அதான் அஸ்திவார உபதேசம் தான் பேசுவேன். சரி, இதை நீங்க புரிஞ்சுருங்க. இந்த பரிசுத்த ஆவி பரலோகத்திலிருந்து வரும், அது வரும்போது பெலன் வரும், எல்லாம் அவங்க ஈஸியா சொல்லிடுவாங்க. பட் இந்த பரிசுத்த ஆவி வரும்போது முக்கியமா நீங்க புரிய வேண்டியது நம்பர் 1, இந்த பரிசுத்த ஆவியை எப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணலாம்னா கொஞ்சம் ஆழமானது சொல்லணும். நம்பர் 1, அது 1 கொரிந்தியர் 2:12 நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டதை அறியும்படி தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஆவியை பெற்றோம், அந்த ஆவியினாலே ஆவிக்குரியவளை சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்மஸ்வபாவம் உள்ள மனுஷன் அதை அறிந்து கொள்ள மாட்டான், அது அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். இங்க வசனம் இருக்கு. அப்ப 2 இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு பரலோகத்திலிருந்து வருது, இன்னொன்னு உலகத்திலிருந்து வருது. இது எப்படின்னா, நீங்க பரலோக ஆவியை பெறோம்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன புரியணும்னா மத்தேயு 4:17 இயேசு அது முதல் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது பிரசங்கம் பண்ண தொடங்கினார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், பரம்னா மேலே, சரியா? பரலோக ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை சத்தியத்தை கேட்டு உங்க மனசை அங்க வச்சிடணும் இல்லையா? அது மத்தேயு 6:20-21 பரலோகத்திலே பொக்கிஷம் வை, உங்க இருதயம் எங்க இருக்கோ அங்க பொக்கிஷம் இருக்கு. பரலோகத்திலே மனசை வைக்கக்கூடிய சுவிசேஷம் கேட்டு விசுவாசி ஞானஸ்நானம் பெற்றா பரலோகத்திலிருந்து வர்ற ஆவி வரும். சரிதானே? பூமியின் உயர்ந்த ஸ்தானத்திலே மனசுல வைக்கிறது மாதிரி சுவிசேஷம் கேட்டு நீங்க அப்படி வந்தா பூலோகத்தின் ஆவி வரும். இப்ப சரிதானே? ஈஸி, சிம்பிள். அங்க மனசு வச்சா அது, இங்க மனசு வச்சா இது. அதான் 2 ஆவின்னு சொல்லிட்டேன். இந்த ஆவி அப்ப பரலோகத்துல இருந்த ஆவி வந்தால் உங்களுக்கு பரலோக தரிசனம் அல்லது வெளிப்பாடு, அந்த நிச்சயம், உறுதிப்பாடு, வைராக்கியம் உண்டாகும். உலகத்தின் ஆவி வந்தா உலகத்தின் வெளிப்பாடு, உலகத்தின் நிச்சயம் வரும். அது 1 கொரிந்தியர் 2:9 தேவன் தம்முடைய உலக ஆயத்தம் பண்ணதை கண்ணு காணல, காது கேட்கல, தேவனோ அவைகளை தம்முடைய ஆவியினால் வெளிப்படுத்தினார். அப்ப பரலோக காரியங்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். 1 கொரிந்தியர் 4:4 அவர்கள் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது, தேவனை அறிந்தவங்களுக்கு செவி கொடுக்கிறோம், இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. 2 ஆவி இருக்கு. ஒன்னு பரலோக வழிபாடு தர்றது, இன்னொன்னு பூலோக வழிபாடு தர்றது, பேசுறது. நீங்களே முடிவெடுத்துருங்க. நம்பர் 1. 2வது கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம் அப்படின்னு 9 கனி சொல்லியிருக்குல்ல. ஓகே, இந்த குணத்தை ஆவியின் கனின்னு சொல்லியிருக்கு. ஒருவருக்குள்ள பரிசுத்த ஆவி வந்தா இந்த குணம் வரணும். நீங்க வரங்கள் பட்டியல 1 கொரிந்தியர் 12 இந்த வரங்கள் சொல்லும் போது 9 வரம் சொல்லியிருக்கு. அதுல அந்நிய பாஷை பேசுறதுலும் வியாக்கியானம் பண்ணதுல வர்றோம், இதெல்லாம் வரம் பட்டியல். அதனால எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா என்ற வசனம் இருக்குனால ஒருவேளை அந்நிய பாஷை பேசாம இருக்கலாம், ஆனா கனி கண்டிப்பா இருக்கணும். அல்ல வசனத்துலதான் போனோம். கனி கண்டிப்பா இருக்கணும். வரம் இருக்கோ இல்லையோ அது செகண்ட் திங். கனி கண்டிப்பா இருக்கணும். அதுல முதல் கனி அன்பு கண்டிப்பாக இருக்கணும். அதான் நான் நேரமே சொன்னேன். நான் நிறைய சூழ்நிலையில தமிழ்நாடு கேரளா போறேன், இங்கேயும் இயேசு ஆராதனை நடக்குது, இந்த பக்கம் இயேசு ஆராதனை, 2 கூட்டமும் சண்டை, கேஸ் போடுறாங்க, வழக்கு நடத்திட்டு இருக்காங்க. ஒருத்தன் இப்ப நடந்துட்டு இருக்கு. நான் கோபத்துல சொல்வேன், டேய் உங்க இயேசு ஆராதனை மன்றங்கள பேயாடா குடியிருக்கு, வேற ஏன் இப்படி செய்றீங்க? நீங்க இங்கேயும் கை கால் உதறான், அங்கேயும் கை கால் உதறான், 2 குரூப்பா சேர்ந்து என்ன சண்டை, கேஸு. இவன் தனியா கர்த்தருடைய பங்கு நடத்துறான், அவன் தனியா நடத்துறான், இங்க ஊழியர்களுக்கு தனி ஊழியர் இருக்கட்டும், எல்லாம் ஒண்ணுக்குள்ள சங்கடமா இருக்குல்ல. நான் திட்டிப்படுவேன், டேய் அன்பின் ஆவியா, அம்பின் ஆவியா, வம்பின் ஆவியா? அல்ல இல்லையா?
ஆமா, அது 5:5 ரோமர் சொல்லுதுல, பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு தானே ஊட்டப்படணும். உங்களுக்குள்ள வம்பு ஊத்தப்பட்டதான்னு கேட்பேன். வேற வழி இல்லைல்ல எனக்கு. அம்பு ஊத்தப்பட்டதா சகோதரனுக்கு நெஞ்சில அடிக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? நெவர், இப்படித்தான் பார்க்கணும். இந்த கனிகள் இருக்கா, அது ஒழுசா இருக்காதுங்க. ஜென்ம சாபம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இல்ல பாஸ்டர், அந்த ஆவி வந்த அப்புறம் மாறி இருக்கும் இல்ல, மாற்றம் வருது இல்ல, வருதான்னு பாத்துக்க. முதலாவது பரலோக சிந்தை இருக்கான்னு பாத்துக்க. ரெண்டாவது ஆவியின் கனி நமக்குள்ள விடுறது. மூணாவது ஒரு முக்கியமான காரியம் சொல்றேன், கவனிக்கிறீங்களா? இந்த பரிசுத்த ஆவிக்கு ஒரு பேர் என்னன்னு கேட்டா, ரோமர் 8:9, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இந்த ஆவிக்கு கிறிஸ்துவின் ஆவியின் பேர். ஏன் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லி இருக்குன்னா, நீங்க அப்போஸ்தலர் 10:38, தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார், தேவன் அவரோட கூட இருந்தார் அப்படின்னு படிக்கிறோம். இந்த ஆவிய முதலாவது இயேசுவுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, சரியா? சரி, இதே ஆவிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். கலாத்தியர் 4:6, அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய குமாரனின் ஆவியை அனுப்பினார். சரியா? அப்ப இயேசு கொடுத்த ஆவிதான் நமக்கு தர்றார். சரியா? அதனாலதான் கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லிரு. இப்ப அடுத்தது, இந்த ஆவி வந்தா என்ன நடக்கும்னா, பிலிப்பியர் 2:5, கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கிடக்கும். கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆவி வந்தா அந்த குணம் வரல. மலையாளத்துல பாவம் என்ன வரை. ஓகே, அப்ப இயேசுநாதருக்குள்ள இருந்த குணமும் சிந்தையும் இந்த ஆவி கொடுக்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். அல்ல, இது நீங்க மனசுல கொள்ளணும். அதனாலதான் நீங்கள் கலாத்தியர் 4:19 பவுல் சொல்வார், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரியணும். ஆதி திருச்சபை காலத்துல இயேசு ஆராதிக்கும்படியா அப்போஸ்தலர் படிப்பிக்கல, ஆனா அந்த இயேசுவை கிறிஸ்துவை அவர்களுக்குள்ளே உருவாக்கும்படி பிரயாசப்பட்டார்கள். அல்ல, இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசுவை உருவாக்குனாங்க, இயேசுவின் சிந்தையை உருவாக்குனாங்க, குணத்தை உருவாக்குனாங்க. எபேசியர் 4:11, கிறிஸ்துவன் நாம் எல்லாரும் ஓகே தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை பற்றி அன்பிலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும், வார்த்தை பிடிச்சிருங்க, கிறிஸ்துவின் நிறைவான பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பிறந்து பொருட்டு சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷர்கள் 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். நாம் என குழந்தைகளாயிராம மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான பலவிதமான காற்றுகளினாலே அலைபட்டு அலையாம அன்புடனே சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளரும்படி சபையை வைத்தார். அல்ல, புரிஞ்சுதா? இப்போ அப்ப இயேசு உருவாக்கப்படணும், கனி உருவாக்கப்படணும், இயேசுவின் தன்மை வரணும். 2 கொரிந்தியர் 3:18, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிற வண்ணமாய் கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறோம். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. இப்ப நவ் இட்ஸ் ஹேப்பனிங். அல்லேலூயா. நான் இங்க வந்தேன், வீடு கட்டினேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் கேப்பார், வீட்டை போட்டுட்டு தானே இங்க வந்தா, எனக்கு சுகம் தந்தீர், செத்து தானே இங்க வந்தா, காரை தந்தீர், காரை போட்டுட்டு தானே வந்தா, இங்க வர்றதுக்கு என்ன கொண்டு வந்தா? அல்லையோ. அது 2 கொரிந்தியர் 4:16, சோர்ந்து போறது இல்ல. வரம்பான மனுஷன் அழிஞ்சு உள்ளான மனுஷன் இயேசுவின் சாயலுக்கு அப்பாய் மறுரூபப்பட்டு கொண்டே வருகிறார். அல்ல, இது இந்த கண்டினியூஸ் ப்ராசஸ், இயேசுவை போல மாறுற ப்ராசஸ் நடந்தாதான் இயேசு வரும்போது, அது பிலிப்பியர் 3:21 சொல்லுது இல்ல, அவர் தம்முடைய வல்லமையான செயலினாலே நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்தை மறுரூபப்படுத்த முடியும். அப்ப பரிசுத்தாவின் முத்திரை வேணும். அது ரோமர் 8:14, இவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுறவங்க தான் தேவ பிள்ளை, தவிர சும்மா கை கால் உதறவங்க மட்டும் கிடையாது, நடத்தப்படுதல். இதெல்லாம் அதுல வரும். இந்த அனுபவம் இருக்கான்னு பாத்துருங்க, சரிதானே? அது கொஞ்ச நேரம் இருக்கு. சோ இப்படி இயேசுவின் வார்த்தை மாதிரியில நடந்தா அவர் சொல்ற காரியம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். என்ன கொடுக்கிறேன்? பைபிள்ல 2 வாக்குத்தத்தம் இருக்கு. 1 உபாகமம் 28-14 பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறுகிற அநித்தியமான ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம். பூமியின் உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி ராஜாக்களின் கல்லறையில புதைக்கப்படுகிற அநித்தியமான ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நல்ல, அது என்ன? அதை குறித்து லூக்கா 20:36 சொல்வார், மரித்தோர் உயிர் தழுதலை அடைய பாத்திரவான்களை எண்ணப்படுறவங்க மரிக்க மாட்டாங்க, தேவனுக்கு பிள்ளைகள் தேவதூதர்களுக்கு அப்பா இருப்பாங்க,
இனி திருமணம் பண்ண மாட்டாங்க. தேவதூதருக்கு ஒப்பான புதிய சரீரத்தை கொடுக்கிறார். 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனாலே அவரை போல இருப்போம்னு சொல்லுது. பிலிப்பியர் 3:21 அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாய் நம்ம அழிவுக்குரிய சரீரத்தை அழியாத சரீரமா மாற்றுவார். ஒரு புதிய சரீரம் கொடுப்பார், புதிய சரீரம். 2வது ஒரு புதிய வாழிடம் கொடுக்கிறார். யோவான் 14:2-3 சொல்லுது, பிதாவின் வீட்டுல உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அங்க ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வந்து உங்களை கூட்டிட்டு போவேன். வெளிப்படுத்தல் 21:1 புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று, வந்தனது காணல. 3ஆம் வசனத்துல தேவனும் தேவ பிள்ளைகளும் ஐக்கியத்துல இருக்கிறாங்க. 4ஆம் வசனத்துல அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். 2 மனம் இல்லை, துக்கம் இல்லை, அலறி அழ வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் புதுசாக்கிறேன். புதிய சரீரம், புதிய வாசஸ்தலம் கொடுக்கிறார். இங்க ஒரு காரியத்தை சொல்லணும், அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். இப்ப இந்த உலகத்துல நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் இங்கே நித்தியமா வாழ முடியாதுங்கிறது நமக்கு தெரியும். அதன் காரணத்தை ஒரு சின்ன ஹிண்ட் நான் தரணும். தேவன் மனிதனை படைத்தார், நம்முடைய சாயல்ல படைத்தார். சாவாம உள்ளவனாய், ஒளி உடை அணிந்திருந்தவனாய், பூரண சர்க்குணனாய், தெய்வீக ஐக்கியத்துல இருக்கிறவனாய், சந்தோஷ நல்ல பூரணமாய் அவரை படைச்சாருன்னு வசனங்கள் சொல்லுது. ஒரு கட்டத்துல அவன் சாத்தானுக்கு பின்னால போனதுனால எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆதியாகமம் 3:16-19 நீ பெருகும்போது வேதனை பெருக பண்ணுவான், ஏன்னா நீ சித்தம் செய்யல, உன் வம்சம் இனி துன்மார்க்க வம்சமாயிரும். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், ஏன்னா உனக்காக ஆசீர்வதிச்சேன், இனி சபிச்சிட்டேன். கடைசியில சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கு திரும்பாய். தேவனால் சபிக்கப்பட்ட சரீரத்துல, சபிக்கப்பட்ட உலகத்துல ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். மறந்துடப்படாது. சாத்தானுடைய ஆளுகை ஆதாமிய வாழ பிடிச்சிட்டுது, காயின கொலைகாரன் ஆக்கிடுச்சுது. ஆதியாகமம் 6:5 நோவா காலத்துல எல்லாரையும் கைப்பற்றி விட்டான். அப்புறம் இஸ்ரவேலருடைய காலம் வருது. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி அவர்கள் ஆசீர்வதிப்பான்னு சொன்ன பிசாசு இப்ப இஸ்ரவேலர்ல கையில எடுக்கிறான். அது யாத்ரா 32:4 ஒரு கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி கர்த்தருக்கு எரிச்சல் விட்டுனாங்க. எசேக்கியேல் 8:5 தேவாலயத்துல வடக்கு பக்கம் வாசல்ல விக்கிரகத்தை வச்சு எரிச்சல் விட்டுனாங்க. கர்த்தர் சொன்னார் போதும். அவர் எரேமியா 52:12 சொல்வார், நேபுகாத்நேச்சருடைய ஸ்தானாபதி நெபுசராதான் வந்து எருசலேமை உடைச்சி அரண்மனை எல்லாம் கொளுத்தி எல்லாம் முடிச்சு போட்டான். ஏசாயா 65:17 கர்த்தர் சொல்வார், நான் இனி புதிய வானம் புதிய பூமி உண்டாக்க போறேன். நல்ல பழசு வேண்டாம். ஆதாம பார்த்துட்டேன், ஆபிரகாமின் வம்சத்தை பார்த்துட்டேன், 2 சான்ஸ் கொடுத்துட்டேன், இனி இது வேண்டாம், புதிய வானம் புதிய பூமி உண்டாக்குவேன் என்று சொல்லிதான் இயேசு அந்த மனதை பரலோகத்துக்கு நேராய் திருப்புங்கள் என்று சொல்லி இந்த சுவிசேஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு நித்திய ஜீவ வாக்குத்தத்தம் வேணுமா? 1 யோவான் 2:25-26 நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பது அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். உங்களை ஏமாத்துகிறவர்களை குறித்து எழுதியிருக்கிறேன். என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லுங்க. நீங்க அனித்தியமான உலக காரியங்களுக்கு போனோம்னா ஏசுனார்கிட்ட வர வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு சொல்றான் யோவான் 4:5 எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்கிறேன், பூமியின் மகிமையை கொடுக்கிறேன், ஆட்சியை கொடுக்கிறேன், அதிகாரத்தை கொடுக்குறான்ல. இது போதும். அம்பானி என்ன உங்க கூட்டத்துக்கு வந்தா கோடீஸ்வரன் நானா? இல்ல, அவன் வேற குலதெய்வம் வச்சிருக்கிறான்ல. நீங்க இது வேணும்னா அங்க போலாம், தாராளம் கிடைக்கும், நடந்துட்டு. நித்திய ஜீவன் வேணுமா? இயேசு பின்னால பாருங்க. என் நாடுகள் என் சத்தத்தை கேட்டா, நான் நடக்கிற மாதிரி என் பின்னால வந்தா, என்னுடைய ஆவியை நான் அவர்களுக்கு கொடுப்பேன், என்னுடைய சாயலை அவர்களுக்குள்ளே உண்டாக்குவேன், நான் இருக்கிறது போல ஒரு சரீரத்தை கொடுப்பேன். எனக்கு தேவன் தந்த மகிமை வெளிப்படுத்தல் 3:5 சொல்லுது, ஜெயம் கொள்கிறவன் அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், அவனுக்கு மகிமையை கொடுப்பேன். வெளிப்படுத்தல் 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயம் கொண்ட பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது போல ஜெயம் கொள்கிறவனை அங்கே உட்கார பண்ணுவேன். அது பேதுரு சொல்வார், 1 பேதுரு 3:7-13 இப்ப இருக்கிற வானம் பூமி அக்கினியினால எரிக்கப்படுவதற்கு வச்சிருக்க பஞ்சபூதங்கள் வந்து உரி போயிரும். 13ஆம் வசனம், தேவனுடைய நீதி வாசமா இருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நீங்கள் எதுக்கு காத்திருக்கிறீங்க? நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கீங்க? அன்பு தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நிறைய காரியம் தவறா இருக்கு. கையில ஒரு வார்த்தை நான் முடிச்சிடுறேன். எனக்கு ரொம்ப முக்கியமாக ஆண்டவர் சொன்ன காரியம், நிறைய உபதேசம் அது இதெல்லாம் இருக்கும்போது இது இப்படி இருக்க நான் எப்படி சொல்லணும்னு சொல்லும்போது ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். அது யோவான் 12:48 என்னை தள்ளி என் வசனத்தை புறக்கணிக்கிறவனை, என் உபதேசங்களை புறக்கணிக்கிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும். 2000 வருஷங்களை கடந்து என் வார்த்தைகளை எழுதி கொடுத்தேன். இதை தூர போட்டுட்டு நீங்க இச்சை கேட்ட போதர்ல தேடி ஓடுனா, ஸ்தாபன சங்கங்களை தேடி ஓடுனா, ஒரு நாள் இயேசுக்கு முன்னால நிக்கணும். ஏன்னா இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்கதாய்
நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றது. அவருக்கு முன்னால கிறிஸ்தவ நியாயாசனத்துக்கு முன்னால் நிக்கணும். 2 கொரிந்தியர் 5:10 படிக்கிறோம். அங்கே நிற்கும் போது நீங்க சங்கடப்படப்படாது. அது ஓசியா 8:12 சொன்ன மாதிரி என்னுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன், அது அந்நிய காரியமா எண்ணினார்கள் இஸ்ரவேலை பார்த்து சொன்ன மாதிரி என் பிரமாணத்தை கையில எழுதி கொடுத்தேன், அதை தூர போட்டுட்டு இச்சைக்கேற்ற போது சூழ்நிலைக்கு ஓடுறாங்க, நியாயம் தீர்க்க போறேன்னு கர்த்தர் சொல்றார். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.